First Peter 4, 3-5, 3-5 வரை. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இப்போ எந்த கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஸ்கூலா இருக்கட்டும், எந்த காலேஜா இருக்கட்டும், அதற்கு சில சட்டங்கள் உண்டு. Schools or colleges or companies, there are some laws. அந்த ரூல்ஸின் படி இருந்தால்தான் அந்த காலேஜில், அந்த ஸ்கூல்ல, அந்த கம்பெனியில் இருக்க முடியும். Only when we obey according to the rules of the companies or colleges, we can be there. சுருக்கமா சொல்ல போனா வாழ்க்கையில் எல்லாவற்றை பற்றியும் ரூல்ஸ் உண்டு. In short, in all our life there are some rules. சில பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது நல்லா இருக்கும், ரொம்ப நேரம் வெளியே வச்சா கெட்டு போயிடும். அதான் ரூல். ஃப்ரிட்ஜில் வைக்கும். Some of the food particles, only when we keep it in the fridge it will be preserved or it will get spoiled. அது போட்டிருக்கும், keep it refrigerated, keep in a cool place அப்படின்று. And the instructions will be on the food items, keep it refrigerated. சில இடத்துல மூடி வைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், keep closed அப்படினு. And some of the other food particles, it will be instructed saying keep closed. உங்களுடைய மொபைல் பேட்டரி எடுக்கிறது முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாதான் பேட்டரி எடுக்கும், இல்லனா அந்த சாஃப்ட்வேர் கெட்டு போய்டும். அடிக்கடி பண்ணணும். Even in your mobiles, if you have to take off the battery, you have to switch it off and then take it off, otherwise the board inside will get spoiled. கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணனும்னா அதுக்கு ஒரு ஷட் டவுன் ப்ரொசீஜர் இருக்கு. சும்மா வந்து பிளக் பிடிங்கிட்டு இருக்க முடியாது. Even when we switch off a computer, there are shutdown procedures where we have to follow it to shut it off. இந்த கீபோர்டு வாங்கும்போது இந்த கீபோர்டை எப்படி யூஸ் பண்ணனும் ஒரு மேனுவல் இருக்கும், ஒரு புக், திக் புக் ஒன்னு இருக்கும். Even in this keyboard instrument, we have a manual book how to use it. அதுல காஷன் அப்படி ஜாக்கிரதை என்று சொல்லி சில எச்சரிப்புகளும் கொடுத்திருப்பாங்க. And even in that instruction manual we have some cautions being warned how not to use it. அப்ப எல்லாவற்றை பற்றியும் சில ரூல்ஸ் இருக்கு. அதை தப்பா யூஸ் பண்ணா அது கெட்டு போய்டும். So in all things we have some rules. If we misuse it, we'll have the consequences. உங்களை நடத்துற என்ன ரூல்ஸ் நடத்துது? உங்களுடைய வாழ்க்கை சில ரூல்ஸ் படி தான் நடக்குதா? And is it to lead your life, do you have any rules? இன்னைக்குள்ள சொசைட்டி, சமுதாயம், everything is okay. அதுதான் permissive society என்று சொல்லுவோம். எல்லாமே என்ன அப்படினு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது பேச போனா. And the society that we live in today, it is a permissive society wherein it is saying everything is okay for us. அந்த 4th verse திருப்பி வாசிங்க. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே, அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு. பாருங்க, நீங்க அவங்க கூட போல, அந்த துன்மார்க்கர் கூட அவங்க பார்ட்டிக்கு போனா நீங்களும் போகணும், அவங்க போடுற Dress நீங்களும் போடணும், அவங்க சினிமாவை கிளாஸ் கட் அடிச்சு போனா நீங்களும் போகணும். அப்படி போகாட்டா அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க உங்களை. So when you do not accompany your friends, whether they go to parties or cinemas or any other place, you have to go along with them. If you do not do so, they think it's strange or they look at you in a different way. அப்ப இன்னைக்கு உலகம் அப்படிதான். So the present world is so. அவங்களுக்கு சட்டமே கிடையாது. So they do not have any laws or whatsoever. அவங்க எங்கே போறாங்க அவங்களுக்கு தெரியாது. And they do not know where they are heading towards. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எங்க போறீங்க. But you know where you are going to. அங்க போய் சேருவதற்கு உங்களுக்கு சில சட்டங்கள் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். And there are some laws for you to go to your target place. You know it, but your friends do not know them. அவங்க தெரியாம எங்க போய் விழப்போம் பைபிள் சொல்லிருக்கு, பைபிள்ல சொல்லி இப்ப படிச்சோம். அவங்க கணக்கு சொல்லணுமா? And they do not know where they are going. As we read now, they have to give an account of it. எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. தெரியாதவங்களும் கணக்கு சொல்லணும். And they cannot say that I do not know about it. Even people who are ignorant, they also need to give an account. அப்ப தெரியாதவங்களே கணக்கு சொல்லணும்னா நம்ம தெரிஞ்சவங்க கணக்கு சொல்லணும். அது சொல்ல முடியாட்டா அதோட விளைவுகள் பயங்கரம்.
So if the ignorant, they themselves have to give an account. So if that be so, we who have known that, so how much account we have to give it? If we do not give them, we'll have a more dire consequences. மூன்றாம் வசனம் சொல்லுக்கு ஒரு காலத்தில் அவர்களை போல அவங்க பாட்டி ஒன்று வச்சு அந்த பாட்டிக்கு போவோம், டான்ஸ் ஆடுவோம், சினிமா பாட்டு பாடுவோம், கேட்போம், சினிமா பார்ப்போம், அவங்க கூடவே போவோம், கட்டடிப்போம், எல்லாமே செஞ்சிட்டு இருந்தோம். And the third verse says, in time past we were also in the same state as our friends were, wherever they go for parties or cut off classes, and so we are also doing them. அப்போ நீங்க இனிமே அப்படி செய்யாதீங்க. So going forward you should not do it. அப்போ இப்படி நீங்க செய்யாம போகும்போது அவங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. So when you do not do such things, they will look at you as if some strange thing. நம்ம எங்கே போறோம் என்று அவங்களுக்கு தெரியாது, நம்ம நடத்துகிற ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. And they do not know the rules that we have, and they do not know the destination we are heading towards, so they will only look at us like that. அதோட அர்த்தம் என்ன? நீங்க உண்மையா ஸ்பிரிச்சுவலா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை லூசு பைத்தியம் அப்படின்னு சொல்லணும், அப்பதான் நீங்க ஸ்பிரிச்சுவல்னு அர்த்தம். The meaning is, if you are indeed truly spiritual, your friends have to say about you that you are loose or something, you are insane. பைபிள்ல உலகத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனுடைய எனிமியா இருக்கிறான் பைபிள்ல இருக்கு. And the scripture says, the love of the world, he that loveth the world is enemy to God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of the world is enmity to God. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand it clearly what I say. நான் பிரசங்கத்துல ரெண்டு கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே போல இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா மனசுல வெச்சுக்கோங்க. As I said in the sermon, the important points, so also note it down as this as an important point. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்கிற வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know what is the meaning of the verse, the love of the world is enmity to God? If you have one worldly friend, you are God's enemy. So if you have one single worldly friend, you are God's enemy. உலக பிரகாரமான ஒரு friend உங்களுக்கு இருந்தா நீங்க தேவனுடைய எனிமியா இருக்கீங்கன்னு அர்த்தம். It is meaning that if you have even a single worldly friend, then you are enemy to God. உலகத்துல friend வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்மிஷன் தான் இருக்கு. And in the world there is only one single permission to have a friend. அது என்ன பர்மிஷன் தெரியுமா? Do you know what is that? நீங்க சொல்லுங்க. There's only one reason. ஒரே ஒரு ரீசனுக்காக உலகத்துல friend வைக்கலாம். என்ன ரீசன்? இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்காக சுவிசேஷம் சொல்றதுக்காக friend வைக்கலாம். It is only to share the gospel and to bring them into the salvation. எப்படி உங்களுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறதோ அவங்களுக்கு உங்களை இயேசு கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு வல்லமை இருக்கு. As you have the authority and power to bring them to this salvation, they also have the power and authority to bring you out of Jesus. அப்போ நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் நீங்க நியூட்ரலா இருக்க முடியாது. ஒன்னு அவங்களை இந்த பக்கம் கொண்டு வரணும், இல்லன்னா நீங்க அந்த பக்கம் போயிடுவீங்க. So if you have a friend, you cannot be neutral always. Either you have to be in this salvation or you have to join along with them. அப்போ நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்களுடைய லைஃப்ல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா உங்களை பாதுகாக்கணும். So you can never compromise. You have to preserve your life in a very strictest way. இன்னொரு விதத்துல சொன்னா நட்பும் ஒரு யுத்தம் தான். In other words, we can say even our friendship is also a battle. சரியான ஆரோக்கியமான நட்பை வைக்காமல் இருந்தால் ஆத்துமாவை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். If we do not have a healthy relationship of friendship, very soon there will be a falling away of our soul. ஒவ்வொரு பாவமும் நம்முடைய worldly friendship கூட ஒரு blue whale game மாதிரி தான் அது. Even every sin, even the worldly friendship also is like the blue whale game. blue whale game குள்ள என்டர் பண்ணும்போது என்டர் பண்றவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? நான் நடுவுல நிறுத்திடுவேன். And the people who play this blue whale game in the initial stages, they before they begin to play the game, they will say, in the halfway I will somehow stop it. அவங்க சொல்றத நான் ஏன் செய்யணும்? Why should I do what they say? 15th stage வரைக்கும் நான் போயிட்டு நான் வெளிய வந்துருவேன். And I will go to the 15th stage and then I will come out. ஆனா போனா வெளிய வர முடியாது, அது அவங்களுக்கு தெரியல. But they do not know, if they enter in, they can never come out. வேற யாரோ போய் பேரண்ட்ஸ் எல்லாம் போய் போலீஸ் எல்லாம் வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து அவங்க காப்பாத்தணும்.
and other police officers and parents and other counselors, they have to intervene and they have to bring them out. எல்லா பாவங்களும் அப்படிதான். So is also every sin. சும்மா ஒரு ஃபன்னுக்கா ஒரு கியூரியாசிட்டிக்காக ஒரு அறியணும், சும்மா ஒரு போய் பார்த்துட்டு வருவோம், இப்படி நம்ம போவோம், போனா வெளியே வர முடியாது. And we go for this just because of a fun or a curiosity. So the moment that we enter in, we will be trapped. ஒரு வாலிப பிள்ளை கிட்ட சொன்ன, ஒரு பையனோட பழகிட்டு இருந்தான், நீ இப்படி பண்ணாதே, நான் வெறும் ஃப்ரெண்டு தானா, நீங்க என்ன தப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு. இப்ப 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. And once a young girl said she was having a relationship with a boy, and she said it is just only a friendship, but however very soon they got married. அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்முடைய லைஃப். So we should be very careful about our life. எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது, தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம், தெரியாது, நம்முடைய கண்ட்ரோலை மீறி போய்டும், அது ப்ளூ வேல் மாதிரி அது இழுக்கும். அது we can say that we can control ourselves, we can know how to control it, but the truth is we do not know. Very soon we'll be trapped and be entangled like the blue whale game. ஒரு நாள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கணக்கொப்புவிக்க வேண்டும், அவர்களே போல நாமும் நடந்தால் நாமும் கணக்கொப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய பனிஷ்மென்ட்டை விட நம்முடைய பனிஷ்மென்ட் பெரிதா இருக்கும். ஏன்னா அவங்க தெரியாம செஞ்சாங்க, நம்ம தெரிஞ்சு செய்றோம். One day our friends have to give an account and we also have to give an account, but on that day their punishment will be very less because they did it ignorantly, but we are doing it knowing this, we are doing it. சத்ராக் மெஷக் அபேத்நேகோ போல ஸ்ட்ரிக்ட், we should be strict with ourselves. நம்ம காரியத்தில் நம்ம கண்டிப்பா இருக்கும். நோ மீன்ஸ் நோ. யார் என்ன வரட்டும், ஃபோர்ஸ் பண்ணட்டும், வெறுக்கட்டும், பரவாயில்ல. நான் என்னுடைய பிரின்சிபிள்ஸ் இப்படிதான். As Shadrach, Meshach and Abednego, we should have a very strict life. Whatever be, whoever might force us, even they might have a hatred towards us, let it be, we have to be very strict to our principles. 2 weeks back ஆண்டவர் பேசினால 4 சின்ன காரியங்கள், ஆனால் dangerous things. 2 weeks ago God spoke to us. There are four little things, but they are so dangerous. லிட்டில் திங்ஸ், இதுல என்ன தப்பு, சின்னதான், இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கலாமா அப்படி நம்ம யோசிப்போம். அதுதான் பெரிய விஷயமா மாறும். We might think it is a very trivial thing, a very little thing, but we will say okay to it, but there are so much, very much dangerous. நீங்கள் தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை பற்றி ஒரு பிளான். நீங்க லைக் ராயல் சீட் மாதிரி, ராயல் ஆட்கள் மாதிரி God உங்களை சூப்பர்வைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்கு. அப்போ நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் உங்க காரியத்துல. So you are selected, you are chosen, you are royal seed. God has a great royal plan against upon you, in you, so you have to be very strict in yourself. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். I do not know whether you know this incident or not. பிரின்ஸ் சார்ல்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது, while Prince Charles was studying in his school, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ கடைக்கு போனார் டீ குடிக்கிறதுக்கு. and he went along with his friends to a tea shop to have a tea. எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க, இவனும் ஆர்டர் பண்ணான். And everyone ordered a cup of tea and he also did it. வாயில வைக்க போகும்போது ஒரு தோள்ல ஒரு கை தட்டிடுச்சு. And as he was about to take a sip of the tea, one of the hands it touched his shoulders. திரும்பி பார்த்தா அவருடைய பாடிகார்ட். And when he turned back, there was his bodyguard behind him. நீங்க குடிக்க கூடாது. And the bodyguard said, sir, you are not supposed to drink it. உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கு. You have a kitchen for you. உங்களுக்கு ஒரு குக் இருக்கார். நீங்க ராயல் சீட், சாதாரண ஆட்கள் குடிக்கிறது நீங்க குடிக்க கூடாது. You have a royal kitchen, you are a royal cook. You cannot drink the tea ordinary people drink. அப்ப அது போல நம்முடைய வளர்ப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான வளர்ப்பு. நாம் இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடியாது. நமக்கு ஒரு இட்டர்னிட்டி இருக்கு. ஹெவன் ரொம்ப ரியல். இதை விட நம்ம ரியலா இருக்க போறோம் ஹெவன்ல. So our bringing up is very strict. So this world is not for us, it is not reality. But more than this world, heaven is so much real and eternity is so much real, and we are supposed to go in there. அப்போ God உடைய ஸ்ட்ரெngth ஓட தான் இந்த உலகத்துல வாழ்வோம். இல்லனா இன்னைக்கு சண்டே இந்த பிரசங்கத்தை கேட்டு மண்டே வந்தாலே இதெல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டோட இழுத்துட்டு போய்டுவாங்க. Only we can live in this world only by the strength of God. If that is not so, we have heard this sermon this Sunday morning, we are hearing all these things, but come Monday we forget all these things and we will be trapped and be dragged by our friends. பைபிள்ல இந்த டேனியல், சத்ராக், மெஷக், அபேத்நேகோ பாருங்க, அவங்களுக்கு சர்ச் இல்ல, அவங்களுக்கு யாபேஸ் இல்ல, அவங்க எல்லாம் யூத்ஸ் தான். 17 years old, அவங்க 16 17 years old. அவங்க பாபிலோனுக்கு போகும்போது அவங்களுக்கு
பைபிள் இல்ல, பைபிள் ஸ்டடி இல்ல, பாஸ்டர் இல்ல, பிரசங்கம் இல்ல, ஆனா கரெக்டா இருந்தாங்க. And when we read about Daniel, Shadrach, Meshach and Abednego, they do not have any church or pastors or airbase or any of these spiritual meetings, but however they were just 17, 16 or 17 years young men, but they went to Babylon and they were strict in their life and they were holy. அதே போல காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாம் கண்டிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். So also we should be very strict without compromising in anything. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆண்டவர் தான் நம்முடைய இரட்சகர். Our God is our savior. இப்ப கூட நம்ம முடிவு எடுக்கலாம், நான் இன்னும் சரியா இருப்பேன், ஒழுங்கா இருப்பேன், நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட தேவையில்லாம சேர மாட்டேன், அப்படி நாமே முடிவு எடுக்கலாம். Now also we can take a decision, henceforth I am not going to join along with the worldly friends, I am not going to mingle along with them. We can take a decision. நம்முடைய தீர்மானம் எல்லாம் வேஸ்ட் தான், எல்லாம் 2-3 டேஸ் தான் அதற்கு கேரண்டி இருக்கு. All our decisions, it is does have a 2-3 days of expiry period. அப்ப எப்படி அதை பெர்மனன்ட் ஆக்குறது? So how can we make them permanent? இதெல்லாம் கேட்கும்போது உடனே ஜீசஸ் கிட்ட போகணும். So when we hear all these things, the only thing that we have to do is go to Jesus. அவர் இரட்சகர். He is our savior. அர்த்தம் என்ன? நம்மால முடியாத பட்சத்தில் அவர் உதவி செய்கிறவர். The meaning is in the area where we cannot do it, he is our helper and he is our savior. இப்பதான் நம்ம பாடினோமே, I am an empty vessel, நான் ஒரு காலி பாத்திரம் தான். Now only we sang this song, I am an empty vessel. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? என்னால ஒண்ணுமே முடியாது சுயமா. By myself I can do nothing. எல்லாவற்றுக்கும் எனக்கு இயேசுவின் மேல் தான் சார்ந்து இருக்க தெரியும். In all things I know only to lean or depend upon my Jesus. இப்படி நம்ம ஜீசஸ் கிட்ட சொன்னா, when we say all these things to our Jesus, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியல, ஒரு சின்ன காரியம் கூட முடியல, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட தான் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, இன்னும் சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல மாட்டா. சூப்பர், இதுதான் எனக்கு வேணும், வா என்று சொல்லுவோம். So when we say, oh Lord, I am not able to do even a little thing of myself, for everything I have to depend upon you. When we say unto the Lord, God will not say, why are you coming for all these little things? You go by yourself. He will not say, but he will say, it is super, this is what I am expecting of you. எத்தனை பேர் ஒப்புக்கொள்வீர்கள், நான் ஒரு empty vessel, காலி பாத்திரம் தான்? How many of you are accepting you saying that I am just an empty vessel? சின்ன விஷயத்துல கூட எனக்கு ஜீசஸ் உடைய strength வேண்டும். Even for a little thing I need the strength of my Jesus. பரிசுத்தமா இருக்க எனக்கு பலன் இல்லை, ஆனால் நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். To be holy, I do not have strength to be holy, but I've come trusting in my Jesus. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பற்றி கேட்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நான் ஸ்ட்ராங் இல்ல, ஆனால் இயேசுவை சார்ந்து இருக்கிறேன். When I hear about Shadrach, Meshach and Abednego, they were very strong, but I am not strong, but I depend on my Jesus. அந்த ஜீசஸ் உடைய strength எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். All those who say that I need the strength of my Jesus, lift up your hands. கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். We are going to start to praise for some time. கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு தருவார். God will give us his grace for us. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர். He is a God who inhabits the praises. அவருடைய இரட்சிப்பின் வல்லமை ஒரு அபிஷேகமாய் நாம் பெற்றுக்கொண்டு நாம் போவோமாக. Let us receive the power of his salvation as an anointing and return. வாலிபர்களே, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. Oh young people, do not ever compromise. உலகம் நம்முடைய சத்துருவாய் இருக்கிறது. The world is our enemy. இனிமேல் யாராவது worldly friends இருந்தால் ஒரே ஒரு நோக்கம், அவர்களை இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், மற்ற எதற்கும் கை நீட்டக்கூடாது. If at all we have any early friends, the only purpose is that somehow we have to lead them into salvation and for nothing else. கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உர்ரமா உஷம்துனம் கத்தியாந்தனம் உஷபகதுனம் கத்துனம் கலமானியாம்துனம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே.